வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 345 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5% மேலே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அதோட இம்பேக்ட் திங்கக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கும் ஏற்படும் நம்ம கணிச்சிருந்தோம். அதே மாதிரி ஆயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான சப்போர்ட் லெவலை உடச்சி நல்ல ஒரு டவுன்ஃபாலுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 23,500ங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டே இருந்தது. ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா இதுலேயே தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு பெரிய கேண்டிலாக கீழே போட்டுடுச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 370 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவில் போயிட்டு ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 345 க்ளோஸ் ஆகிருக்கு. காலையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் நெகட்டிவில் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக 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 அதிகமாக இறங்கி 345 இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1050 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க்கு நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்டுக்கு மேலே நல்லாவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃபார்மா செக்டரு 477 பாயிண்ட் நெகட்டிவ்லையும், நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 635 பாயிண்ட் நெகட்டிவ்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. மெட்டல், எனர்ஜி, ப்ரைவேட் பேங்க்கு, எஃப்எம்சிஜின்னு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே எல்லா செக்டாருமே நல்லாவே டவுனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பு மிட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% 4% மேலே நல்லாவே இறங்கியிருக்கு. இது இன்னும் போக போக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே அடி வாங்கிடுச்சு. இன்றைக்கி ஸ்மால் கேப் 250 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இன்னும் அதிகமாக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. இன்னும் அதிகமாக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அப்படின்னா இன்னும் அது நல்ல லார்ஜ் கேப் கம்பெனி நல்லாவே இறங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பை பண்ண வேணாம். வெயிட் பண்ணால் நல்ல ஸ்டாக்ஸு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும். அப்போதைக்கு நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. 274 பாயிண்ட்டு நெகட்டிவில் தான் போயிட்டுருக்குது. S&P 500 அதுவும் பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்குது. டவ் ஜோன்ஸ் மட்டும் ஒரு 119 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. பட் சின்னதாக ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டவுனில் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த சப்போர்ட் லெவல் இப்போ உடச்சிருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் இதில் இருக்குது. 41,750 இந்த இது சப்போர்ட் எடுக்கும். அப்படி இல்லைன்னா கீழே 41,000 வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. 40,000 வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் இப்போ பை பண்ண வேணாம். யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நெகட்டிவில் போகிறதுக்கு தான் ஒரு இண்டிகேஷன் காமிக்குது. இன்றைக்கி ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹2 மட்டும் தான் இறங்கியிருக்கு. நல்ல ஒரு நெகட்டிவில் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வர ஆரம்பிக்குது. வெயிட் பண்ணுவோம். இதுவும் எப்படி தான் டவுனில் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது இப்போது ரிசல்ட் வேறு வரப்போகுது. ஐ திங்க் 17 வருதுன்னு நினைக்கிறேன் இந்த இது. அதில் வரும்போது அதை பார்ப்போம். ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபர்தராக அக்மிஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐடிசியும் பார்த்தீங்கன்னா நல்ல டவுன்ஃபாலில் தான் போயிருக்கு. இல்லை இன்றைக்கி என்ன ஒரு விஷயம்னா, இந்துஸ்தான் பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ₹4 விதத்தில் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகி காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹20 ₹25 வரைக்கும் நல்லா பாசிட்டிவில் போயிட்டு இருந்தது. இப்போ க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ₹4 விதத்தில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கோல் இண்டியாவும் நல்லா டவுனு. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இயர் லோவில் இப்போ போயிட்டு இருக்குது. 52 வீக் லோ அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிடுச்சு. இது கூடிய விரைவில் ₹100 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெடியாக இருங்க. ஒரு ₹100 வருது அப்படின்னாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இறங்க நீங்கள் ஃபண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருக்குங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கிட்டே இருக்கலாம். லாங் டேர்முக்கு ஒர்த்தபுளான ஸ்டாக்ஸு. இது இப்போ ₹100 போயிட்டுனா எகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி ₹180 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வெயிட் பண்ணணும். ஒரு 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படிங்கும்போது நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இது. இன்றைக்கி இந்துஸ்தான் லீவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஏற்றம் ஒரு ₹8 ரேஞ்சில் ஏறி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ட்ரெண்டு பாருங்கள் நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. எஃப்எம்சிஜி செக்டரே டவுனில் தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தும் இது கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் பெயிண்ட் இன்றைக்கி தர்மடி சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே நல்லாவே இறங்கியிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் சப்போர்ட்டில் உள்ள கீழே உடச்சி கீழே இறங்கிறதுக்கு அதிக இதாக சான்சஸ் போயிட்டுருக்கு. இது கூடிய விரைவில் 2200 2100 வர கூட சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருப்போம். கண்டிப்பாக ஒரு பையிங் ரேஞ்சு வரும். அப்போதைக்கு நம்ம ஸ்டாக்ஸை அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது ஒரு ஸ்டாக்ஸோ 5 ஸ்டாக்ஸோ 10 ஸ்டாக்ஸோ வாங்கி வைப்போம்.
லாங் டேர்முக்கு இதெல்லாம் ஒர்த்தபுளான ஸ்டாக்காக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் இறங்கின இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியன் ருப்பி வந்து ரொம்ப ஹெவி ஃபாலோ ஆகிடுச்சு. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பைசா வரைக்கும் நல்லாவே ஏறி இருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 86 67ங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த லாஸ்ட் ஒரு 1.5 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹2 வரைக்கும் நல்லாவே ஏறி இருக்குது. இது இன்னும் போக போக ஏறும் தான் நினைக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ பொறுத்திருப்போம். அடுத்தது வந்து எஃப்ஐ டேட்டா பார்த்தோம்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4892 கோடி சேல் பண்ணியிருக்காங்க அவங்க எஃப்ஐஐ. டிஐ பாருங்கள் கிட்டத்தட்ட 8066 கோடி பை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பை பண்ணியுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு ஒரு இது பண்ண முடியல. நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பை பண்ண வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது அப்போதைக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் கோடி வந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க. டேட்டா இன்னும் ஃபுல் டேட்டா வரல. இது ஆஃப்டர்நூன் வரைக்கும் உள்ள டேட்டா வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Q3 எர்னிங்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அதுவும் ஒரு நெகட்டிவ் ஃபாலு. அடுத்தது நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து அது வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்தியாவோட மதிப்பு வந்து கரன்சியோட மதிப்பு குறையிறதுனாலேயே அதுவும் ஒரு நெகட்டிவ் தான் போயிட்டுருக்குது. அடுத்தது இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்ன்னு சொல்லி அது ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டுருக்குது. அடுத்த டாலர் இண்டெக்ஸ் வேறு ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் போயிட்டுருக்குது. ஒரு சரியான ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டுமே இப்போதைக்கு இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லா அனலிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பொறுத்திருப்போம். நல்ல ஒரு ஸ்டாக்ஸு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக வாரி எனர்ஜிஸ்லேருந்து ஒரு அப்டேட்டு. வாரி எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா எனில் கிரீன் பவருங்கிற ஒரு கம்பெனியை ஃபுல்லாக அக்விசிஷன் பண்ணிட்டாங்க. 100% ஸ்டாக்ஸையும் பை பண்ணிட்டாங்க. அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 792 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இம்பேக்ட் ஒன்றும் மார்க்கெட்டுக்கு ஒன்றும் எடுபடலை. ஆல்ரெடி இப்போ மார்க்கெட் எல்லாமே டவுனில் தான் போயிட்டுருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டவுனில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே போயிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சேல் ரேட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு செக்யூரிட்டிஸ் வந்து சேல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் 2200 இல்லைனா 2000 தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டர் கிடச்சிருக்கு. ப்ராஜெக்டும் இருக்குது. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் போயிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன். ஸோ அவசரப்பட்டு இதில் ஒன்று இப்போதைக்கு என்ட்ரி ஆகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்டிபிசி க்ரீனு, என்டிபிசி, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்னு சொல்லி எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லாவே இறங்கியிருக்குது. இதில் பாருங்கள் இன்றைக்கி என்டிபிசி க்ரீன் பார்த்திங்கன்னா நல்லாவே கிட்டத்தட்ட ஒரு 112 ரூபா வரைக்கும் இறங்கி 110க்கு கீழே போயிட்டு. ஸோ இது இன்னும் இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு ₹100 கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ₹100 கீழே வருதுனாலே நீங்கள் பை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அதோட வேல்யூஷன் குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி இருந்தாலும் ஒரு 80, 90 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஐபிஓவில் இப்போ தான் வந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டர் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். அடுத்து என்டிபிசியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டவுனில் போயிடுச்சு இன்றைக்கி. கிட்டத்தட்ட காலையில் நான் பார்க்கும்போது 303 இருந்துச்சு. இப்போ 298 வந்துட்டு. ஸோ இது வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னும் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஃபண்டு இருக்குன்னா நீங்கள் இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுறதுக்கும் ஆரம்பிக்கலாம். டாடா ஸ்டீல் ஆல்ரெடி இருக்குது. கோல் இண்டியா இருக்குது. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக இந்த 126 இந்த ரேஞ்செல்லாம் அடித்து உடச்சி இப்போ 112க்கே வந்துட்டு. இது இன்னும் அதிகமாக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் ரிசல்ட் வேறு வரப்போகுது. அதில் பார்ப்போம். அதில் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதையும் நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். எப்படி இருந்தாலும் இது ஒர்த்தபுளாக இருக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். அடுத்ததாக டிமார்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. Q3 ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 18% வரைக்கும் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 4.8%,
ரெவென்யூ வந்து 18% ஏறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்லாவே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க Q3 பிஸ்னஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்ல வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டு மேலே ஏறுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுனில் போக ஆரம்பிச்சிது. நீங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் நல்லா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ப்ரீவியஸாக அனலைஸ் வந்து டார்கெட் வந்து சொன்னது எவ்வளோன்னா 6000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து 5400 போயிருந்தது. அப்போ இந்த Q3 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்த உடனே இது எப்படி இருந்தாலும் 6000 தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாங் டேர்முக்கு தொடும் கொஞ்சம். ஆனால் நம்ம வெயிட் பண்ணோம். இது இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இப்போ ஆல்ரெடி டவுனில் தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. அடுத்தது BCPLோட Q3 அப்டேட் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டவுனில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 43% வரைக்கும் டவுனில் போயிடுச்சு இயர் ஆன் இயரில். போன வருஷம் இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 92 கோடியாக இருந்த ப்ராஃபிட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 13 கோடி தான் வந்திருக்கு. அதுமாதிரி ரெவென்யூ வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8.4% வரைக்கும் நல்லாவே ஏறி இருக்கு. 2023 டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 265 கோடியாக இருந்தது. 2024 டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 287 கோடியாக ஏறி இருக்கு. ஸோ ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே டவுனில் போயிடுச்சு. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% மேலே டவுனில் போயிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 560 வரைக்கும் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டாக்ஸை நான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 270 280 கன்சிடர் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 வந்தது, விற்றுட்டு வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 560 போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்தராக இறங்கிட்டு இருக்கு. இது எகெயின் பேக் டு பேக் ஒரு 200 250 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வருதுன்னா வரப்போகிற குவார்ட்டர் ரிசல்ட்டும் பார்ப்போம். எப்படிக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பை பண்ண ஆரம்பிங்க. பட் இதெல்லாம் ஷார்ட் டேர்முக்கு பண்ணிங்க. இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஒரு சமயத்தில் ஏறும், ஒரு சமயத்தில் இறங்கும். ஸோ நம்ம என்ட்ரி ஆகிறது முக்கியம் இல்லை, அதை நம்ம எப்போ எக்ஸிட் ஆகிறோம் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும், வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு ஏற்றம் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிக்கும், திருப்பி ஏற்றம் வரும், திருப்பி இறங்க ஆரம்பிக்கும். நம்ம இதில் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ சர்டன் டைமில் கரெக்டான ட்ரெண்டில் பார்த்து ஒரு எக்ஸிட் ஆகி வர்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கெயினாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், லாஸ்லேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷராக வந்து இது ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம எக்ஸிட் ஆகி வெளில போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தப்புலாம் நம்ம பண்ணக்கூடாது. சர்டன் டைமில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதை வந்து விற்றுட்டு வெளில வந்துடணும். அதே இது லாங் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான், இது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக 1000 போகும் 2000 போகும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது மோஸ்ட்லி லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருந்தால் உங்களுக்கு பெட்ரு. ஏன்னா அதில் எந்த ஒரு இதுவும் லாஸும் எதுவுமே வரப்போகிறதில்ல. ஸ்மால் கேப் கம்பெனியில் அந்தமாரி நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அது எப்போ வேணால் எப்படி வேணாலும் நடக்கும், எப்படி வேணால் மால்குலேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணிங்க. கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பை பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.